T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர் அமெரிக்கா மற்றும் வெஸ்ட் இண்டீஸ் நாடுகளில் கடந்த ஜூன் 2ஆம் தேதி முதல் நடைபெற்று வருகின்றது. இதில் குரூப் ஏ பிரிவில் இந்திய அணி இடம் பிடித்திருக்கின்றது. இந்திய அணி தங்களுடைய முதல் லீக் ஆட்டத்தை வரும் 5ஆம் தேதி அயர்லாந்துடன் எதிர்கொள்கின்றது. இந்த தொடருக்கு தயாராகும் விதமாக வங்கதேசத்துக்கு எதிரான பயிற்சி ஆட்டத்தில் பங்கேற்ற இந்திய அணி அபார வெற்றி பெற்றது. எனினும் இந்த பயிற்சி ஆட்டத்தில் விராட் கோலி பங்கேற்கவில்லை. மேலும் அமெரிக்காவுக்கு வந்த விராட் கோலி எந்த ஒரு பயிற்சி முகாமிலும் பங்கேற்கவில்லை என்று குறிப்பிடுகின்றது. போட்டிக்கு ஒரு நாள் மட்டும்தான் இடைவெளி இருப்பதால் நியூயார்க் மைதானத்தில் பயிற்சி செய்ய இந்திய அணிக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை. இந்த சூழலில் விராட் கோலி நேரடியாக T20 உலக கோப்பையில் களமிறங்க போகிறார். இந்த சூழலில் விராட் கோலிக்கு முன் மிகப்பெரிய சாதனை ஒன்று காத்திருக்கின்றது. விராட் கோலி இன்னும் T20 கிரிக்கெட்டில் 265 ரன்கள் எடுத்தால் மாபெரும் சாதனை ஒன்றை படைக்க வாய்ப்பு இருக்கின்றது. ஆம், 2007ஆம் ஆண்டு டெல்லி அணிக்காக T20 போட்டிகளில் அறிமுகமான விராட் கோலி இதுவரை 391 போட்டிகளில் விளையாடி 12,735 ரன்கள் அடித்திருக்கிறார். இதன் மூலம் இன்னும் 265 ரன்கள் அடித்தால் T20 கிரிக்கெட்டில் 13,000 ரன்கள் அடித்த முதல் இந்திய வீரர் என்ற சாதனை விராட் கோலிக்கு கிடைக்கும். அது மட்டுமல்லாமல் உலக அளவில் T20 கிரிக்கெட்டில் 13,000 ரன்கள் அடித்த 3வது வீரர் என்ற பெருமையும் விராட் கோலிக்கு கிடைக்கும். இதுவரை T20 கிரிக்கெட் வரலாற்றில் வெஸ்ட் இண்டீஸ் வீரர் கிறிஸ் கெயில் 463 T20 போட்டிகளில் விளையாடி 14,562 ரன்கள் அடித்திருக்கிறார். இதில் 22 சதமும் 88 அரை சதமும் அடங்கும். இதேபோன்று பாகிஸ்தான் வீரர் ஷோயிப் மாலிக் 542 T20 போட்டிகளில் விளையாடி 13,360 ரன்கள் அடித்திருக்கிறார். 3ஆம் இடத்தில் பொல்லார்ட் இருக்கிறார். பொல்லார்ட் 660 T20 போட்டிகளில் விளையாடி 12,900 ரன்கள் அடித்திருக்கிறார். எனினும் பொல்லார்ட் தற்போது பெரிய அளவில் கிரிக்கெட் போட்டிகளில் விளையாடுவதில்லை. இதனால் விராட் கோலிக்கு பொல்லார்டை முந்தி 3வது வீரர் என்ற பெருமையை பெற நிறைய வாய்ப்பு இருக்கின்றது. எனினும் பொல்லார்ட் தற்போது பெரிய அளவில் கிரிக்கெட் போட்டிகளில் விளையாடுவது இல்லை. இதனால் விராட் கோலிக்கு பொல்லார்டை முந்தி 3வது வீரர் என்ற பெருமையை பெற நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றது. இத்துடன் இந்த செய்தி முடிவடைகின்றது. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை அறிய தமிழ் சிறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க.